செய்திக்கு ஆதாரமாக 2 பேதுரு 3வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்க கேட்போமா? நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். இந்த வசனத்துல பேதுரு தன்னுடைய 2 நிருபத்தையும் எழுதி முடிக்க போகிற பொழுது கடைசியா சொல்ற வார்த்தை, எப்பொழுதுமே கடைசியா சொல்ற வார்த்தை ஒரு முக்கியமான வார்த்தை. ஒருவேளை நம்ம உலக பிரகாரமா பார்க்கும்போது அந்த ஆளு கடைசியா என்ன பேசினாரு மரிக்கும் முன்பதாக என்று சொல்லும் பொழுது அந்த கடைசி வார்த்தையை முக்கியப்படுத்துவார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, பேதுரு அது போல அந்த நிருபத்தை எழுதி முடிக்கும் போது கடைசியா சொல்றாரு, நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். வளருங்கள் அப்படின்னு சொல்ற வார்த்தை இருக்கு பாருங்க. எதுலெல்லாம் வளரணும்னு சொல்றாரு இந்த வசனத்துல? ஒன்று, இயேசு கிறிஸ்துனுடைய கிருபையிலே வளருங்கிறார். 2வது, அவரை அறிகிற அறிவில வளருங்கள். இப்ப நாம கிறிஸ்தவ விசுவாசிகளாய் மாறி இருக்கிறோம், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கின்றன, ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறோம், ஆவிக்குரிய சபைக்கு வருகிறோம். ஆனாலும் நம்முடைய வாழ்க்கை நாம் ரட்சிக்கப்பட்ட நாளில் எப்படி இருந்ததோ அப்படியே தொடர்ந்து இருப்பதை ஆண்டவர் விரும்புவதில்லை. ஒரு ஆமென் சொல்லுங்க. நம்ம நாளுக்கு நாள் வளர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதனால்தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே அந்த ஆசையை வைக்கிறார். என்ன ஆசை? நான் ஆண்டவர்களை என்ன செய்யணும்? வளர வேண்டும். பிலிப்பியர்கள் என்ன நிருபத்துல 2வது அதிகாரத்துல 13வது வசனம், ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவராயிருக்கிறார். ஆண்டவரே நம்முடைய உள்ளத்துல அவருடைய விருப்பத்தை முதல்ல உண்டாக்குறாரு, அதுக்கப்புறம் அதுக்கேற்ற செய்ய உண்டாக்குறாரு. ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டே இருக்கிற தேவன். ஆண்டவர் நம்முடைய உள்ளத்துல வளரணும், நீ இன்னும் என்னோட நெருங்கி வரணும், நீ எனக்காக சாதிக்கணும், நான் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறேன் என்று நமக்குள்ளே அந்த ஆசை விருப்பத்தை முதல்ல போடுவார். அதற்கான முயற்சிகளையும் அர்ப்பணிப்பையும் பிரயாசத்தையும் நாம் செய்யும் பொழுது ஆவியானவர் பரிபூரணமாக அவருடைய திட்டத்தை சித்தத்தை நம்முடைய வாழ்விலை செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆமென். அப்படித்தான் நமக்குள்ளே ஆண்டவர் நீ வளர வேண்டும், எனக்குள்ளே இன்னும் பெருக வேண்டும் என்று சொல்லி அந்த விருப்பத்தை நம்மளே வைத்திருக்கிறார். உங்களுக்குள்ளே எத்தனை பேருக்குள்ள அந்த மாதிரி விருப்பம் இருக்கிறது? நீங்க யோசிச்சு பார்த்துருக்கிறீங்களா? நான் இன்னும் வளரணும், ஆண்டவருக்குள்ளே முன்னேறி செல்ல வேண்டும், ஆவிக்குரிய வாழ்விலே இன்னும் எழும்பி பிரகாசிக்கணுங்கிற ஆசை எத்தனை பேருக்கு இருக்கிறது? அப்படி இருந்தால் உண்மையிலே நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அல்லேலூயா. அநேகருக்குள்ள ஆசை எப்படி வருதுன்னா, உலகத்தார போல வாழணும், உலகத்தார போல நான் காசு சம்பாதிக்கணும், உலகத்தார போல அப்படி வாழணும் இப்படி வாழணும்னு நிறைய விருப்பங்களை உடையவர்களா இருக்கிறாங்க. ஆனா சரியான ஒரு தேவ பிள்ளை ஆண்டவருக்குள்ளே நான் இன்னும் வளர்ந்து அவரை போல மாறணும்னு விரும்புவாங்க. ஹல்லேலூயா. அதான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். எனக்கன்பானவர்களே, இந்த ஆசை உங்களுக்குள்ளே இருந்து கொண்டே இருக்க வேண்டும். இன்னும் வளரணும், இன்னும் ஜெபிக்கணும், இன்னும் பரிசுத்தமா வாழணும். அந்த விருப்பம் இருக்கதான் ஆவியான உங்களை தூண்டி எழுப்பி அவரோடு நெருக்கமான வாழ்வுகளை கொண்டு வந்து நல்ல வளர்ச்சி அடைந்த நிலைக்குள்ளே கர்த்தர்களை கொண்டு வந்து நிறுத்துவார். ஹல்லேலூயா. ஒரு குழந்தை இருக்கிறது என்றால் அந்த குழந்தை அந்த மாதங்கள் அல்லது வருடங்கள் எத்தனை ஆகிறதோ அதற்கேற்ற வளர்ச்சி இருந்தால்தான் பெற்றோருக்கு சந்தோஷம். அதான் அந்த குழந்தை ஒரு 2 மாசம் 3 மாசம் இருக்கிற பொழுது அதுக்கடுத்து அடுத்தடுத்த ஸ்டெப்புகள் வரும்போது குழந்தை உட்கார ஆரம்பிச்சிடுதா, குழந்தை தவள ஆரம்பிச்சிடுதா,
குழந்தை நடக்க ஆரம்பிச்சுட்டா, என்ன 1 வயசாச்சு இன்னும் நடக்கல அப்படின்னு சொல்லிலாம் பேசுவாங்க. சில பிள்ளைகள் 8 மாசத்துல கூட நடந்துரும், சில பிள்ளைகள் 10 மாசத்துல நடக்கும், சில பிள்ளைகள் 1 வயசுலயாவது நடந்துரும். அப்போ 1.5 வயசாச்சு 2 வயசாச்சு நடக்கலன்னா ஏதோ சம்திங் ராங் தேர். அப்ப ஏதோ ஒரு பிரச்சனை அங்க இருக்கு. அதே போலதான் நம்ம கிறிஸ்துவுக்குள்ள வர்றோம், 5 வருஷம் ஆச்சு 10 வருஷம் ஆச்சுன்னு சொல்றோம், ஆனா இன்னும் நான் அப்படியே தான் இருக்கிறேன்னு சொன்னா ஏதோ நமக்குள்ள பிரச்சனை இருக்கிறது. ஆகவே அதை உணர்ந்து நான் எந்த அளவுக்கு எத்தனை வருஷமா கர்த்தரை பின்பற்றினோ அத்தனை அளவுக்கு நமக்கு வளர்ச்சி இருக்குமானால் தேவன் நம்மை குறித்து மகிழ்ச்சி அடைகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே நாம வளர்ச்சி உடையவர்களாய் இருக்க வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த வளர்ச்சி என்று சொல்லும் பொழுது ஆவிக்குரிய பிரகாரமாக கர்த்தர் நாம் வளர வேண்டும் என்று விரும்புகிறார். உலக பிரகாரமாக கூட இப்படி சொல்லுவாங்க பழமொழி, ஆளும் வளரணும் அறிவு வளரணும், அதுதான்டா வளர்ச்சி அப்படின்னு ஒரு கவிஞர் எழுதியிருக்கிறார். அப்ப நம்ம ஆளு மாத்திரம் வளர்ந்தா போதாது, சின்ன பையனா இருக்கிற ஆளு பெரிய ஆளா வளர்ந்தா போதாது, அந்த பெரிய ஆளுக்கு ஏற்ற அறிவு நமக்குள்ளே வளர்ந்திருக்க வேண்டும். அதே போல நம்முடைய வாழ்விலே எல்லா காரியத்திலும் ஒரு வளர்ச்சியை தருவதற்குத்தான் கர்த்தர் விரும்புகிறார். ஆகவே இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த ஓய்வு நாள் ஆராதனையிலே கர்த்தர் சொல்லுகிறார், என் மகளே என் மகனே நீ இன்னும் வளர்ந்து பெருக வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆகவே வளர்ச்சியை தேவன் நமக்கு தந்து ஆசீர்வதிக்க விரும்புகிறார். பல மக்களுடைய உண்மையான தேவனுடைய பிள்ளைகளுடைய ஆசை இதுவாகவே இருக்கிறது. இந்த வளர்ச்சிக்காகத்தான் தேவன் சில ஏற்பாடுகளையும் செய்து வைத்திருக்கிறார். எபேசியர்கள் நிருபத்தில் 4வது அதிகாரத்தில் 11 முதல் 16 வசனங்களை நோட் பண்ணிக்கொள்ளுங்க. அதுல சபையில 5 விதமான ஊழியங்களை ஏற்படுத்தி இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. எதற்காக இதை ஏற்படுத்தி இருக்கிறார் அப்படின்னு சொன்னா, நாம நிறைவான வளர்ச்சியை அடையும்படியாகத்தான் கர்த்தர் அதை ஏற்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வசனம் 14-15 வாசிக்க கேட்போமா? நாம் இனி குழந்தைகளாயிராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதற்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவர்களாயிராமல் அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளருகிறவர்களா இருக்கும்படியாக அப்படி செய்தார். முந்தின பகுதியில் எப்படி செய்தார்? 5 விதமான ஊழியர்களை சபையிலே நமக்கு தந்திருக்கிறார், சபையை தந்திருக்கிறார். இதெல்லாம் எதற்காக? நம்ம ஆவிக்குரிய வாழ்விலே வளர வேண்டும் என்பதற்காக. ஒரு ஆமென் சொல்கிறேன். அப்ப நம்ம சபைக்கு ஏன் வர்றோம்? பல காரணம் இருக்கு. அதுல ஒரு காரணம் என்ன? கிறிஸ்துக்குள்ள என்ன செய்யணும்? வளர வேண்டும். ஆமென். அந்த ஆசை இருக்குதான் உங்களுக்குள்ள? நம்ம சபை ஏற்படுத்த நோக்கமே வளரும்படியாகத்தான். அதனாலதான் நான் சொல்றாரு, குழந்தைகளாயிராமல். நம்ம இன்னும் குழந்தைகளாவே இருக்கக்கூடாது, நம்ம வளர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஆவிக்குரிய சபையிலே கர்த்தர் உங்களை வளர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. நீங்க வளர்ந்தாதான் சபை வளரும். அல்லேலூயா. அப்ப நீங்க ஆவிக்குரிய வாழ்வில வளர வளர சபையிலே என்ன உண்டாகும்? வளர்ச்சி உருவாக ஆரம்பிக்கும். ஆத்துமாக்கள் பெருக ஆரம்பிப்பார்கள். அந்த சபையில நல்ல ஆவிக்குரிய சத்தியங்கள் கிடைக்கிறது. அந்த சபையில் உள்ள விசுவாசிகள் எல்லாம் நல்ல தரமுள்ள முதிர்ந்த அனுபவம் உள்ளவங்களா இருக்கிறாங்கன்னு சொல்லி அநேக மக்கள் சபையை தேடி வருவதற்கு உங்களை கர்த்தர் கருவியாய் பயன்படுத்துவாரு. அப்படி எத்தனை பேர் மாற விரும்புறீங்க? அல்லேலூயா. அப்போ சபையை தேவன் அதற்காகத்தான் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். சரி, வளர வேண்டும் என்று சொன்னால் வளருவதற்கு ஒரு ரோல் மாடல் நமக்கு வேணும். ஒரு ரோல் மாடல் வேணும். அம்மாவா இல்லையா? நமக்கு ரோல் மாடல் யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே. அவர்தான் பூரணமானவர், அவர்தான் குறைவில்லாதவர், அவர்தான் பரிபூரணமுடையவர். அவருக்குள்ளே தான் எல்லாமே அடங்கி இருக்கிறது. அப்ப நம்ம லைஃப்ல கிறிஸ்தவ விசுவாசிகள், தேவனுடைய பிள்ளைகள், ஊழியர்கள் யார ரோல் மாடலா வைக்கணும்? இயேசு கிறிஸ்து. எல்லாரும் சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து. அவரே என் ரோல் மாடல். அல்லேலூயா.
அது உங்க மனசுல அடி மனசுல ஆழமா இருக்க வேண்டும். இப்போ ரீசெண்டா ஊழியங்களுக்கு வர்ற வாலிப தம்பிமார்கள் எல்லாம் அவங்க ரோல் மாடலையே இயேசுவா வைக்கிற மாதிரி இல்லை. நிறைய பேர் பார்க்கிறேன். சாத்தான் இந்த உலகத்தின் அதிபதி, உலகத்திலே செல்வத்தையும் பெயர் புகழையும் கொடுக்கிறவனா இருக்கிறான். ஆனால் சாத்தானால் பரிசுத்தத்தை கொடுக்க முடியாது, பரலோகத்தை கொடுக்க முடியாது. அதை கொடுக்கிறவர் இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம்தான். அதனால சினிமாவை போல மாறணும்னு அதை போலவே சபைகளையும் மாற்ற ஆரம்பிக்கிறார்கள். மேடை அமைப்புகளை மாற்றுகிறார்கள். உடை, நடை, பாவனை எல்லாவற்றையும் சினிமா போல மாற்றுகிறார்கள். அது கர்த்தருக்கு சந்தோஷத்தை தராது. நம்ம ரோல் மாடல் கர்த்தரே மாடலா இருக்கும் போதுதான் ஆண்டவர் மகிழ்ச்சி அடைகிறவரா இருக்கிறார். அதனால எந்த ஒரு காரியத்தையும் நம்ம ரொம்ப சிந்திக்கணும். இதெல்லாம் நல்லா இருக்க மாதிரி இருக்குதா, ஆனா வசனத்தின்படி இது சரியா, ஆண்டவருக்கு இது சித்தமா இருக்குமா, நம்மை பார்க்கிறவர்கள் பக்திக்குரியவர்கள் என்று எண்ணுவார்களா என்றெல்லாம் கொஞ்சம் யோசித்து பார்த்து செயல்படும் பொழுதுதான் ஆண்டவருக்குள்ளே நாம் தொடர்ந்து வளர்ச்சியான பாதையிலே போக முடியும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதனால ரோல் மாடலா இயேசுவை முன்வையுங்கள். உங்க வாழ்க்கையில மாடல் யாருன்னா ஜீசஸ், அப்படிதான் சொல்லணும். ஆமென் சொல்லுங்களேன். சொல்லுங்க, ஜீசஸ் நீங்க தான் என் ரோல் மாடலு. ஹல்லேலூயா. அவர் எப்படி வாழ்ந்தார், அவர் எப்படி ஜெபித்தார், அவர் எப்படி பேசினார், அவர் எப்படி நன்மை செய்தார், அவருடைய ஊழியம் எப்படி இருந்தது, இதையே தியானிக்க தியானிக்க தியானிக்கத்தான் அவரை போல நாம வளர முடியும். அதை விட்டுட்டு நாம மற்ற உலக காரியத்தை போல நம்ம வாழணும்னு நினைச்சா நம்மளும் உலகத்தின் பிள்ளைகளா மாறிடுமே தவிர ஆவிக்குரிய பிள்ளைகளா இருக்க மாட்டோம். அதாவது இன்றைக்கு சபை உலகத்தை மாற்ற வேண்டும். ஆனால் இன்னைக்கு உலகத்தை பார்த்து சபைகள் மாறிக்கொண்டிருக்கின்றன. நமது சபை அப்படி மாறிவிடக் கூடாது. ஆமென் சொல்லுங்களேன். நம்ம பார்த்து உலகம் மாறணும். ஆமாவா இல்லையா? இந்த தேவ பிள்ளைகள், இந்த விசுவாசிகள் இப்படி இருக்கிறான், நம்மளும் அப்படி இருக்கிறோம், அவன் மாறணும். அதை விட்டு நம்ம அவனை மாறிடக்கூடாது. அதான் ட்ரெஸ் எல்லாம் வாலிப பசங்க போடும்போது லோ ஹிப் பேண்ட் போடுறது, அதெல்லாம் சபையில மேடையில் வந்து நிற்கிற ஊழியக்கார பசங்க கூட அப்படி இருக்கிறாங்க. அதெல்லாம் கர்த்தருக்கு அருவருப்பான ஒரு காரியம். எனக்கு அன்பானவர்களே, அவங்க எல்லாம் வேற யாரையோ உள்ளுக்குள்ள ரோல் மாடலா வச்சிருக்கிறாங்க. ஆனா வாயில இயேசு வருது, துதி வருது, ஆராதனை வருது. அது சரியான ஒழுங்கு அல்ல. அதை ஒழுங்குபடுத்தி நாம் சரியான பாதையில வளர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறாரு. ஹல்லேலூயா. இதெல்லாம் உங்களுக்குள்ளே தெளிவு இருக்க வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே பிரியமானவர்களே, நாம் வளர வேண்டுமானால் இயேசுவையே ரோல் மாடலா வைத்து வளர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். எதிலெல்லாம் வளரணும்னா நிறைய காரியங்கள் இருக்கிறது. அதிலெல்லாம் நீங்க வளர கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. எதெல்லாம் வளரணும், வரிசையா ஒரு சில காரியங்கள் சொல்றேன். முதலாவதாக, ஜெப வாழ்க்கையிலே நீங்கள் வளர வேண்டும். எதுல வளரணும்? ஜெப வாழ்க்கை. முதல்ல ரட்சிக்கப்பட்ட புதுசுல 5 நிமிஷம் 10 நிமிஷம் தான் ஜெபம் பண்ணுவேன். இப்போ நான் 2 மணி நேரம் ஜெபம் பண்றேன். அது ஒரு வளர்ச்சி. ஆமென் சொல்லுங்களேன். இப்ப நான் 5 மணி நேரம் ஜெபம் பண்றேன், நல்ல ஒரு வளர்ச்சி. ஆனா நான் முன்னால 2 மணி நேரம் ஜெபம் பண்ணுவேன், இப்போ என்னால ஜெபிக்கவே முடியலன்னா அது வளர்ச்சி இல்லை, அது தளர்ச்சி. ஆகவே அந்த நிலை மாற வேண்டும். அப்போ வளர்ச்சி என்பது ஜெப வாழ்க்கையிலே வளர்களா இருக்க வேண்டும். நேரம் மாத்திரமல்ல, ஜெபத்திலேயே ஆழங்களுக்குள்ளே நம்ம வளர்ந்து செல்ல நிறைய காரியம் இருக்கிறது. ஆகவே ஜெப வாழ்க்கையிலே வளர வேண்டும் கர்த்தர் விரும்புகிறார். 1 சாமுவேல் 3 அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்கிறது, சாமுவேல் தீர்க்கதரிசி அவன் வளர்ந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சாமுவேல் கர்த்தருடைய சந்நிதியிலே வளர்ந்தான் என்று அங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அப்போ தேவ சமூகத்திலே வளருகிற ஒரு அனுபவம் நமக்கு இருக்க வேண்டும். இரண்டாவதாக நம்ம எதுல வளரணும்? பரிசுத்த வாழ்க்கையிலே நாம் வளர வேண்டும். பரிசுத்தத்திலே வளர வேண்டும். வெளிப்படுத்தும் விசேஷம் 22 அதிகாரம் 11ஆம் வசனத்தின் கடைசி வார்த்தை சொல்கிறது, பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தம் ஆகட்டும்னா என்ன அர்த்தம்? இன்னும் நீ பரிசுத்தத்துல வளர்ந்து வான்னு அர்த்தம். நம்ம எவ்வளவுதான் பரிசுத்தமா இருந்தாலும் ஒரு பக்கம் தேவனுடைய பரிசுத்தத்தை ஒப்பிடும் போது நம்ம பரிசுத்தத்துல குறைவுள்ளவர்களாயிருந்தோம். நம்ம பாவிகளா இருந்த மாதிரி இப்ப இல்லதான்.
நம்ம ரட்சிக்கப்பட்டவங்க தான், நம்ம ஜெபிக்கிறவங்க தான். ஆனாலும் இன்னும் நம்முடைய பார்வையில, பேச்சில, வார்த்தைகளில, எண்ணங்களில, நடக்கைகளில எத்தனையோ காரியத்துல பரிசுத்தத்துல குறைவாத்தான் இருக்கிறோம். ஆனாலும் கர்த்தர் நம்மை இன்னும் வளர்ந்து வா, இன்னும் இந்த காரியத்தை சரிப்படுத்திக் கொள் என்று சொல்லி பரிசுத்தத்திலே நம்மை வளர அவர் விரும்புகிறார். அவை இரண்டாவது நாம் வளர வேண்டிய காரியம் இது, பரிசுத்தத்திலே வளர வேண்டும். ஒரு ஆமைன்னு சொல்லுங்களேன். மூன்றாவது நம்ம எதுல வளரணும் அப்படின்னா 2 பேதுரு அதே 3:18 என்ன சொல்கிறது? இயேசுனுடைய கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். ஆண்டவரை அறிகிறதுல நம்ம என்ன செய்யணும்? வளர வேண்டும். யார் அறியணும்? ஆண்டவரை பத்தி அறியணும். அவர் எப்படி அறிகிறது? அதுக்கு பல காரியங்கள் இருக்கிறது. முக்கியமா இந்த வேதத்தை தியானிக்க 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 தான் ஆண்டவரை பத்தி நாம் அதிகமா அறிய முடியும். அல்லேலூயா. பள்ளிக்கூடத்தில் போய் புக்கு வச்சு நம்ம படிக்கிறோம். எதுக்கு? கல்வி அறிவு நமக்கு கிடைக்கிறது. அதே போல ஆவிக்குரிய அறிவு, பரலோகத்தை குறித்த தெய்வீக ரகசியங்களை குறித்த அறிவு நமக்கு கிடைக்கணும்னா இந்த வேத வசனங்களை ஆராய்ந்து ஆழமாய் தியானிக்க தியானிக்க நீங்க அவரை அறிகிற அறிவிலே வளர முடியும். ஆமென் சொல்லுங்களேன். ஆகவே பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவரை அறிகிற அறிவில என்ன செய்யுங்க? வளருங்கள். நமக்கு ஆரம்பத்தில் ஆண்டவரை பத்தி நமக்கு கொஞ்சம் தான் தெரியும். அவர் ஒரே தெய்வம், அவர் தான் உண்மையான தெய்வம், அதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனா ஆண்டவரை பத்தி இன்னும் அறியனா எப்படி அப்படின்னா அவருடைய சுபாவம் என்ன, ஆண்டவருக்கு எது செஞ்சா பிடிக்காது, ஆண்டவருக்கு எது செஞ்சா ரொம்ப பிடிக்கும், ஆண்டவருடைய மனசுல என்ன பாரம் இருக்கிறது, ஆண்டவர் நம்ம தேசத்தை குறித்து என்ன நோக்கம் வச்சிருக்கிறாரு, நம்ம சபையை குறித்து ஆண்டவர் என்ன விருப்பம் உடையவரா இருக்கிறார், இதெல்லாம் நிறைய காரியங்கள் இருக்கிறது. கொஞ்சம் நெஞ்சம் இல்ல. ஆண்டவரை பத்தி நம்ம நிறைய அறிந்து கொள்ளணும். ஆகவே அந்த அறிவிலே வளருங்கள் என்று கர்த்தர் நமக்கு பார்த்து சொல்லுகிறார். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். அவை வளருங்கள். நாலாவதாக நம்ம எதுல வளரணும் அப்படின்னு சொன்னா கலாத்தியர் 5:22-23 சொல்கிறது, ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், 9 விதமான காரியங்கள் இருக்கிறது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில இந்த ஆவிக்குரிய கனிகளிலே நாம் வளர்கிறவர்களா இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. ஆவிக்குரிய கனிகள் நமக்குள்ள இருக்கிறதா அப்படி நம்ம அடிக்கடி ஆராய்ந்து பார்க்கணும். அதெல்லாம் யோசிச்சு பார்த்து அப்ப நம்ம இப்படி இல்லையே, நீடிய சாந்தம்னு போட்டிருக்கு. ஆவிக்குரிய கனியில ஒண்ணு சாந்தம். கர்த்தர் நீடிய சாந்தம் உள்ளவர். அதெல்லாம் நம்மகிட்ட இருக்கா? சாந்தமா? அது எந்த கடையில கிடைக்கும்? அந்த மாதிரிதான் நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது. ஆகவே ஆவியின் கனி நம்மிடத்திலே காணப்பட வேண்டும். 1 பேதுரு 3 3-5 வசனங்களை வாசித்து பார்க்கிற பொழுது ஒரு விசுவாசி, ஒரு தேவனுடைய பிள்ளைகள் அவருடைய அலங்காரம் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு எந்த அலங்காரம் முக்கியம் என்பதை குறித்து கூட அங்கே அதே பேதுரு தான் எழுதுகிறார். என்ன எழுதுகிறார்? வசனம் 5வது வசனத்தை பாருங்க. 1 பேதுரு 3 வசனம். இப்படியே பூர்வத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கையாய் இருந்த பரிசுத்த ஸ்திரீகளும் தங்களுடைய புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள். 4 வசனத்தில் இருக்கு பாருங்க. அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமா இருக்க கடவது. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. அல்லேலூயா சொல்லுங்க. பாருங்க, சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமா இருக்க கடவுது. அப்ப இதெல்லாம் வாசிக்கும் போது நம்ம மனசுல சில உறுத்தல்கள் வரும். அப்ப நம்ம இப்படி இல்லையே அப்படின்னு ஆமா உடனே அப்படி சொல்லியிருந்தது, அவன் இவ்வளவு யோக்கியமா, இவன் யோக்கியமா, அப்படிலாம் நம்ம நினைக்க கூடாது. நம்ம பரிசுத்தத்துல வரணும், அதுதான் முக்கியம். ஆமைன்னு சொல்லுங்களேன். அப்ப நம்ம அவன் சரியாமா, இவன் சரியானா அப்ப நம்ம யார மாடலா பாக்குறோம்? சரியில்லாதவனை பாக்குறோம். ஆனா நம்ம சரியா இருப்பதற்கு வழியை தேட வேண்டும். அவன் நம்முடைய வாழ்விலே இந்த மாதிரி குணங்களிலே, ஆவியின் கனிகளிலே நான் இன்னும் வளரணுமேன்னு ஆசைப்பட்டு அதுக்காக நம்ம ஜெபிக்கணும், அதற்காக ஒப்பு கொடுக்கணும். அதுல என்னென்ன சரிப்படுத்தணுமோ சரிப்படுத்த கர்த்தர் நம்ம இந்த மாதிரி காரியத்திலே வளர்ச்சி அடைந்த பிள்ளைகளா கொண்டு வந்து நிறுத்துவாரு. அல்லேலூயா.
அவ இப்படி நான் இதெல்லாம் பேசுறதுனால நான் குணத்துல தேறிட்டேன், என்கிட்ட குணம் ஒரு குறையே கிடையாது, அந்த மைண்ட் செட்டப்ல நான் சொல்லல. மனிதர் எல்லாருமே குறை உள்ளவர்கள் தான். ஆனா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த விட இப்ப நான் எப்படி இருக்கிறேன் அதை பார்க்கணும். ராமைன்னு சொல்லுங்களேன். நாம ஒரு 2 வருஷம் முன்னால எப்படி இருந்த வாழ்க்கைக்கு இப்ப நான் எப்படி மாறி இருக்கேன். அப்ப மாற்றம் இருக்குதா அப்படின்னா அதுதான் பாஸ், அதுதான் சக்சஸ். அப்படியே கண்டினியூ பண்ண 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 கொஞ்ச நாட்கள் செல்லும் போது ஆண்டவர் நம்மை அவரை போல மாற்றுவாரு. அவருடைய நாம மகிமை அடையும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். எத்தனை காரியம் சொல்லி இருக்கிறேன். ஜெபம், பரிசுத்தம், அவரை அறிகிற அறிவு, 4வது என்னது, ஆவியின் கனி குணங்களிலே நம்ம வளர வேண்டும். 5வதாக நம்ம அபிஷேகத்துல பெருக வேண்டும், வளர வேண்டும். எதுல வளரணும்? அபிஷேகத்துல. அதுதான் 2 பேதுரு 3:18 இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் வளருங்கள் அப்படின்னு சொல்லார். பத்தியா? அந்த கிருபைனா அந்த அபிஷேகத்தின் மூலமாக நமக்கு கிடைக்கிற கிருபைகள். அந்நிய பாஷை 2 வார்த்தை பேசி இருப்போம் முதல்ல. இப்ப பாருங்க, அந்நிய பாஷை சரளமா பேசி அந்நிய பாஷையிலே பாடி துதிக்கிற அளவுக்கு அது பெருக்க வருதுன்னா அபிஷேகம் பெருக பெருகதான் அந்த கிருபை பெருக ஆரம்பிக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ரெய்னார்ட் போங்கே பற்றி நான் அதிகமா கொஞ்சம் யோசிப்பது உண்டு, அவருடைய செய்தி நிறைய கேட்பது உண்டு. அவர் சொல்லுகிறார், என்னுடைய வாழ்வு 0ல தான் ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்றார். எதுவுமே இல்லை, பணம் இல்லை, எதுவுமே இல்லாத நிலையில தான் என் ஊழியம் துவங்கியது. நான் ரொம்ப ஜெபம் பண்ணேன், ரொம்ப ஒரு ஃபயர் எனக்குள்ள எரிந்து கொண்டே இருந்தது. ஏதாவது சாதிக்கணும், எழுப்புதலான காரியத்தை பார்க்கணும், அந்த அக்கினி எனக்குள்ள எரிந்து கொண்டே இருந்தது. ஆனா ஊழியத்துல எதுவுமே நான் பார்க்க முடியல. அப்போ நான் இப்படிப்பட்ட நிலையில என்ன ஊழியம் செய்கிற ஆண்டவரே நான் ரொம்ப யோசித்து ஆண்டவரிடத்துல ஜெபிச்சேன். சில வேளையில அவர் சொல்றாரு, ஒரு 8 மணி நேரம் பிரயாணம் பண்ணி ஒரு இடத்துல ஊழியத்துக்கு போய்வாரா, அங்க ஒரு 4-5 பேர் தான் இருப்பாங்களாம். அந்த 4-5 பேரும் ஒரு உயிரே இல்லாத அளவில் தான் இருப்பாங்களா. அப்படித்தான் ஒரு ஊழியம் இருந்திருக்கிறது. அப்படி தொடர்ந்து அவர் ஜெபிச்சு வளர 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 என்ன நடந்திருக்கிறது சொன்னால், ஒரு நாள் கர்த்தர் அவர் மேலே விசேஷித்த அபிஷேகத்தை வைத்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அந்த அபிஷேகமும் அவருக்கு எப்படி கிடைச்சிருக்குன்னு ஒரு வீடியோவில் அவர் கிளியரா சொல்லி இருக்கிறாரு. அவர் ஜெர்மனியில பிறந்தவர். அவர் வேற நாட்டில் படித்து விட்டு ஊழியம் சவுத் ஆப்பிரிக்கா தேசத்துல தான் நிறைய ஊழியம் செய்தார். மற்றபடி உலகம் எல்லாம் அவர் பயன்படுத்தப்பட்டார். அப்படி அவர் வேதாம கல்லூரி முடிச்சுட்டு சொந்த நாட்டுக்கு வரும்போது ஒரு முறை அவர் பஸ்ஸில் அங்கே எங்கேன்னு சுற்றி வர வேண்டிய நிலை வந்துதான். கொஞ்சம் ஒரு டைம் இருந்தது, அவர் ஊருக்கு ட்ரெயினுக்கோ இதுக்கோ வர்றதுக்கு டைம் இருந்த உடனே அங்கங்கே கொஞ்சம் நடந்து அப்படி போகலான்னு சுற்றிட்டே வரும்போது திடீரென ஒரு வீட்டில் ஒரு போர்டை பார்த்தாராம். அந்த போர்டில் இவருக்கு முன்பதாக அந்த தேசத்தை அசைத்த அற்புத அடையாளங்கள் ஊழியத்தை செய்த ஒரு தேவ மனிதர், அவர் பேரு ஜெஃப் அப்படின்னு நினைக்கிறேன், அவருடைய போர்டு பேர்ல ஒரு போர்டு அந்த வீட்டில் வச்சிருந்ததா. அப்போ அவர் நினைச்சாரா, இது அந்த ஊழியக்காரருடைய வீடா இருக்குமோ? இருக்க வாய்ப்பு இல்லை, இங்க நிறைய பேர் இதே மாதிரி பேரெல்லாம் வைப்பாங்க அப்படின்னு நினைத்து கொண்டிருக்கும் போது சரி ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு, இது அந்த அற்புத அடையாளம் ஊழியம் செய்த அந்த ஜெஃப் இந்த தேவனுடைய ஊழியருடைய வீடு தானா என்று கேட்டார். உடனே ஒரு பெண்ணு சொன்னாங்க, ஆமா அவங்க வீடு தான். அப்போ இவர் சொன்னார், நான் அவரை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். ஆசைப்படுறேன்னா அந்த பெண் அதெல்லாம் பார்க்க முடியாது, அவங்க ரொம்ப ஏஜ்டா இருக்காங்க, பார்க்க முடியாதுன்னு வாசல்ல நின்று அந்த ஒரு பெண்ணு தடுத்து கொண்டு இருக்கிறாள். அப்படி தடுத்து கொண்டு இல்ல பார்க்கணும்னு இவர் சொல்லி கொண்டிருக்கும் போது உள்ள இருந்து ஒரு சத்தம் வருதா, உள்ளவா கமீன், உள்ளவா அப்படின்னு சொன்ன உடனே அவர் உள்ள போறாரு. அங்கே ஜெஃப் என்று சொல்லக்கூடிய அதே ஊழியக்காரர் அவர் வாழ்க்கையில ரொம்ப பலவீனமான தருணத்துல இருக்கும் போதுதான் இவர் இந்த ஆசையை சொல்லி, அப்படி ஐயா எனக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டாராம். உடனே அவர் என் மேல இருந்த வல்லமையும் வரங்களும் அபிஷேகமும் இவன் மேல வரட்டும்னு சொல்லி அவர் ஆசீர்வச்சு ஜெபிச்சாரா. அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்படி ஜெபிச்ச உடனே அவருக்கு பெரிய சந்தோஷம். அவர் சொல்றாரு, அந்த நேரத்தில் என் மேல அந்த தேவனுடைய அபிஷேக வஸ்திரம் இறங்கி விட்டது, அதன் முதல்ல தான் என் ஊழியம் மாற்றமடைய ஆரம்பித்ததுன்னு அவர் சொல்றாரு. அடுத்த நாள் காலையில செய்தி வருதா, அந்த ஊழியக்காரர் மரித்து விட்டார்.
தேவனுடைய திட்டத்தை பாருங்க. ஒரு பெரிய ஊழியக்காரனை பயன்படுத்திட்டு ஓட்ட முடிகிற நேரத்துல எதிர்பாராம இவரை கொண்டு போய் அங்க நிறுத்தி அவரை சந்திக்க வச்சு, உன் மேல இருக்கிற அபிஷேகம் மேல வர ஜெபம் பண்ணு. எப்படி எலியாவின் மேல் இருந்த அபிஷேகம் எலிசாவின் மேல் 2 மடங்கு வந்ததோ, அதே போல அவர் மேல் இருந்த அபிஷேகம் இவர் மேல் பல மடங்கு வந்தது. அதற்கு பின்பதாக இவருக்கு ஆண்டவர் தரிசனம் காண்பித்தாரா, ஆப்பிரிக்க கண்டமே இயேசுவின் ரத்தத்தால் சுத்திகரிக்கப்பட போகிறதாக. உடனே ஆண்டவர் சொன்னார், நீ ஜெர்மனி ஊழியத்தை முடிச்சிட்டு நீ ஆப்பிரிக்காவுக்கு போன்னு சொன்னாரா. அங்க போனா அங்க யாரையும் தெரியாது, ஒரே ஒரு பாஷை மாத்திரம் தெரியுமா. அவர் சபையில 40 விசுவாசிகள் தான் இருந்தாங்களா. அப்படிப்பட்ட நிலையில ஒரு அரங்கத்தை வாடகைக்கு எடுத்து அதுல அற்புத விடுதலை கூட்டங்களை நடத்துன்னு சொன்னாரா. ஆண்டவரே, இங்க யாரும் வரமாட்டாங்களே, அரங்கம் எடுத்தா ஒரு 2000-3000 பேர் தங்கக்கூடிய அளவுக்கு அடுத்தா இங்க எனக்கு யாருமே தெரியாது, நான் சொல்லுகிறது கீழ்ப்படின்னு சொல்லி அதன்படியே அவர் கூட்டத்தை ஆரம்பிச்சாரா. அந்த முதல் நாளிலே ஒரு 100 பேரை கர்த்தர் கொண்டு வந்தாரா. ஒரு ஆமைன்னு சொல்லுங்களேன். அந்த 100 பேருக்கு இவர் பிரசங்கம் பண்ண ஒரு 10 நிமிஷம் தான் ஆரம்பிச்சிருக்குமா, திடீரென சத்தம் வருதா, ஐயோ இயேசு என்னை குணமாக்கி விட்டார், கர்த்தர் என்னை தொட்டு விட்டார், எனக்கு கண்கள் தெரிகிறது, காது கேட்கிறது, வாய் பேச முடிகிறது என்று கூச்சலிட ஆரம்பித்த உடனே எல்லாரும் துள்ளி குதித்து அந்த இடத்தையே சுத்தி சுத்தி வர்றாங்க. இந்த செய்தி பரவ ஆரம்பித்தது. அடுத்த நாள் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் கூடி வந்தார்கள். அதுக்கு அடுத்த நாள் அதை விட ஜனங்கள் கூடி வந்தார்கள். தொடர்ந்து கூட்டம் நடத்தப்பட்டு கொண்டே இருந்தது. அது ஆப்பிரிக்கா கண்டம் முழுவதும் பரவ ஆரம்பித்தது. அல்லேலூயா சொல்லுங்களேன். அபிஷேகம் பெருகினால்தான், உனக்கு அபிஷேகம் கிடைச்சாதான் ஊழியம் வல்லமையா மாறுன்னு சொல்லி அவர் சொல்றாரு. அப்ப நாமும் கூட அந்த அபிஷேகத்தில் வளரணும்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அபிஷேகம் போதாது. ஃபாதர் கூட பாடுவார் பாருங்க, கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவு இடுப்பு அளவும் போதாதையா, நீந்தி நீந்தி அபிஷேகத்தை தண்ணீருக்கும் ஒப்பிட்டும் சொல்லப்பட்டிருக்கிறது, ஜீவ தண்ணீர். அப்போ அந்த அபிஷேகத்தின் வல்லமை, அந்த பிரசன்னத்தின் வல்லமை நம்மிலே பெருக வளர வளரதான் வாழ்க்கையிலே ஊழியத்திலே சாதனைகளை நாம் படைக்க முடியும். அது ஊழியர்கள் மாத்திரமல்ல, தேவனுடைய பிள்ளைகளையும் கர்த்தர் பயன்படுத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆகவே நீங்க அபிஷேகத்துல வளரணும். ஆண்டவரே, எனக்கு இன்னும் புது அபிஷேகம் தாங்கப்பா, இன்னும் புது கிருபை தாங்க ஆண்டவரே, நான் இன்னும் உமக்காய் சாதிக்க விரும்புறேன்ப்பா. நான் இன்று வரை அந்த ஜபத்தை செய்து கொண்டே இருக்கிறேன். ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு தான் நான் காத்திருக்கிறேன். ஆண்டவர் 80 வயசுல மோசேயை பயன்படுத்தினவர், என்னையும் நிச்சயமாய் பயன்படுத்துவார். ஹல்லேலூயா சொல்லுங்க. நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. நீங்க ஒருவேளை பல வருஷமா எழுப்புதலுக்காக ஜெபித்து கொண்டிருக்கலாம், பெரிய காரியம் சாதிக்கணும்னு ஜெபிக்கலாம், ஒண்ணுமே நடக்கலையே நினைக்கலாம். கவலையே படாதீங்க. உங்கள் ஜபத்தை எல்லாம் கர்த்தர் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். ஏற்ற வேளை வரும் பொழுது வல்லமையான அபிஷேகத்தை ஊற்றுவார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் நிச்சயமாய் பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. ஆண்டவராலே முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஒரே நொடியில எல்லாம் மாறிடுங்க. யோசேப்பு ஏறக்குறைய 10 வருஷத்துக்கு மேல ஜெயில இருந்தான். திடீரென ராஜாட்ட இருந்து செய்தி வருது, அவனை கூட்டிட்டு வாங்க. அங்க போனா அந்த சொப்பனத்துக்கு விளக்கம் சொல்றான். அடுத்த நேரமே அந்த தேசத்தினுடைய சாவி அவன் கையில வந்துட்டு. கைத்தட்டி அல்லேலூயா சொல்லுங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னதாக சிறையிலே கைதி, நம்பிக்கை இல்லாத நிலை, அவனுக்கு உதவி செய்ய ஆள் இல்லாத நிலை. சில மணி நேரம் கழித்தான், நாட்டு சாவி அவங்க கையில தான் இருக்கு. கர்த்தரால முடியும். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டம். அதான் என்னுடைய மனைவி சாட்சி சொன்னாங்க. ஒரு கார் இல்லையப்பா ஆண்டவரே, பைக்கில் போக முடியாத நிலை மனைவிக்கு பலவீனத்தினால. அப்படி பல விதமான சூழ்நிலை இருக்கும்போது பாருங்க, ஒரு சகோதரர் கூப்பிட்டு, பிரதர் என் காரு சும்மா தான் நிற்குது, புது காரு, 15,000 கிலோமீட்டர் தான் அவர் ஓட்டி இருக்கிறார். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில என்னை கூப்பிட்டு, அந்த காரை நீங்க ஊழியத்துக்கு யூஸ் பண்ணுங்க பிரதர், நான் வருஷத்துக்கு ஒரு தடவை ஏதோ 2 தடவை வருவேன், அப்போ ஒரு 2 நாள் தேவைப்படும், மற்றபடி நீங்களே யூஸ் பண்ணுங்க. 10 பைசா கொடுக்காம கர்த்தர் 10 லட்சம் ரூபாய் காரை தர வல்லவராயிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. எங்க நம்ம கர்த்தரை அறிகிற அறிவில வளரும் பொழுதுதான் இந்த மாதிரி விசுவாசம் எல்லாம் நமக்குள்ளே வரும். நாம எல்லாரையும் போல பார்க்க மாட்டோம், நம்முடைய பார்வையே வேற மாதிரி இருக்கும். ஆண்டவர் இல்லாதவர்களை இருக்கிறவர்களை போல அழைக்கிற தேவன்.
ஆகவே அபிஷேகத்துல ஆவிக்குரிய கிருபையில நம்ம என்ன செய்யணும்? பெருக வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறாரு. அதனோடு கூட நமக்கு ஊழிய காரியத்திலையும் நம்ம பெருக வேண்டும். ஊழியத்துல யோவான் 4:28-30 பார்த்தீங்கன்னா, சமாரிய ஸ்திரீ தண்ணி எடுக்க போன ஒரு பெண்ணு தான். இயேசு கிறிஸ்து அங்க அவளை சந்திக்கிறாரு. சந்தித்த உடனே அவளை மாத்தி, அவ உடனே குடத்தை வச்சுட்டு, தண்ணி எடுக்க வந்தவா தண்ணி எடுக்கல, குடத்தை அங்கேயே வச்சுட்டு ஊருக்குள்ள போய், ஐயா நான் செய்த எல்லாத்தையும் ஒருத்தர் சொன்னாரு, அவர் மேசியா தானா, வந்து பாருங்கன்னு சொல்லி ஊரையே திரட்டி ஆண்டவர்கிட்ட கொண்டு வந்துட்டா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ பெண்களாக நீங்க நினைச்சா ஊரையே திரட்ட முடியும். ஆமாவா இல்லையா? அல்லேலூயா சொல்லுங்க. ஏன்னு ஒரு கூப்பாடு போட்டா உடனே அவ்வளவு வந்துருவான், நம்ம போட்டா வரமாட்டான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பிரியமானவர்களே, திறமை எல்லாம் உங்களிடம் இருக்கிறது. அதனாலதான் ஆண்டவர் முதல்ல யாருக்கு தரிசனமானாரு? உயிர் தெழுந்த உடனே ஒரு பெண்ணுக்கு தான் தரிசனமானார். ஏன்னா அவங்ககிட்ட தான் பவர் ஜாஸ்தி. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆனா பவர் தெரியாம நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வீட்டுக்காரரை மட்டும் விரட்டக்கூடாது, சாத்தானையும் விரட்டணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அப்ப ஆண்டவர் உங்களை விசுவாசி நிலையிலே இல்ல, பகுதி நேரமாய் ஊழியம் செய்கிறதிலே வளர வேண்டும். ஆத்துமாவை ஆதாயம் பண்ணி சபையில கொண்டு வந்து சேர்க்கணும், என் மூலமா சபைக்கு ஆத்துமா வரணும் அப்படிங்கிற நிலையில நீங்க வளரணும். முடியுமா? முடியாதா? அல்லேலூயா சொல்லுங்க. முடியுங்க. உங்களால முடியும். இலங்கை தேசத்துக்கு நான் ஊழியத்துக்கு போயிருந்தேன். அங்க ஒரு 2-3 முறை போயிருக்கிறேன். அங்க போயிருக்கும் போது ரயில்வேல வேலை பார்க்கிற ஒரு சகோதரரை நான் சந்திச்சேன். இந்தியாவிலிருந்து ஒரு ஊழியக்காரர் வந்திருக்கிறான்னு சொல்லிட்டு அவர் என்னை பார்க்க வந்தார். வரும்போது சும்மா வரல, வரும்போது ஒரு ஆளை கூட்டிட்டு வந்தார். பாஸ்டர், இவனுக்காக ஜெபம் பண்ணுங்க, இவருக்காக, அவருக்கு ரொம்ப பிரச்சனை, அவருக்காக ஜெபம் பண்ணுங்க. உடனே அவருக்கு ஆலோசனை சொல்லி எல்லாம் ஜெபிச்சு அனுப்புனேன். மறுபடி ஒரு 3-4 தடவை இடையில எனக்கு போன் பண்ணிட்டார். வேலை முடிச்சுட்டு வரும்போது, பிரதர் நான் நைட்டு உங்களை சந்திக்க வர்றேன்னாரு. நைட்டு வந்தா அப்பவும் ஒருத்தரை கூப்பிட்டு வந்துட்டாரு. யாரு அப்படின்னு பார்த்தா ஒரு ஊழியக்காரரை கூட்டிட்டு வந்துட்டார். அவர் மனைவி அவரை விட்டு போயிட்டாங்க. ரொம்ப ஒரு கஷ்டமான சூழ்நிலை. அவரை என்கரேஜ் பண்ணுங்கப்பா பிரதர், அவர் சோர்ந்து போய் இருக்கிறார், அவர் ஊழியத்தை நல்லா செய்யணும்னு சொல்லிட்டு அவர் கூப்பிட்டு வந்து அப்புறமா அவர் பிரச்சனைக்கு சில ஆலோசனைகளை கொடுத்து அவரை என்கரேஜ் பண்ணி அனுப்ப கர்த்தர் கிருபை தந்தார். வேலை செய்யும் போதே ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு பக்கம் டியூட்டி நடந்துகிட்டே இருக்கும். கொஞ்சம் டைம் கிடைச்சாலும் மெதுவா அப்படி நிப்பாரா. யாராவது தனியா அப்படி நின்னா, என்ன பிரதர் ரொம்ப சோர்வா இருக்கீங்க, எதுவும் பிரச்சனையா? ஒன்னும் கவலைப்படாதீங்க, நீ என்ன வாழ்வில இப்படிலாம் ஏசப்பா அற்புதம் செய்தார்னு சொல்லி கொஞ்ச நேரத்தில் அந்த ஆண்டவர்களை நடத்திடுவாரு. கைத்தட்டி அல்லேலூயா சொல்லுங்களேன். எவ்வளவு ஒரு கிருபை பாருங்க. நமக்குள்ள அந்த மாதிரி பாரம் இல்லை, நமக்கு அந்த தாகம்லாம் வரணும், நமக்குள்ளே ஆத்ம ஆதாயம் பண்ணணும், இயேசு பத்தி எப்படியாவது சொல்லிடணும். இப்போ எனக்குள்ளே அந்த ஆசை கொஞ்சம் கொஞ்சமா கூடிக்கொண்டே இருக்கிறது. நான் மேக்சிமம் என் ஆண்டவர்கிட்ட சொல்ல வாய்ப்பு இருந்தா சொல்லிடுவேன். கடந்த நாட்கள் ஒரு ஆட்டோக்காரரு, அவரும் இன்னொரு சகோதரரும் நாங்க ஆட்டோல போய் கொண்டிருக்கும் போதே அவர் மெதுவா அவர் பேரு என்ன ஏதுன்னு விசாரிச்சாரு. எனக்கு அவர் பேரை காட்டணும், இவருக்கு எப்படியாவது ஆண்டவரை பத்தி சொல்லிடணும்னு சொல்லி நிப்பாட்டின உடனே, இயேசுவை நம்புங்க பிரதர், ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். ஆமா பிரதர், இயேசப்பா பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன், அவர் நல்ல தெய்வம் அப்படின்னாரு. அவர் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எப்படியா நம்ம தான் வாயை ஓபன் பண்ணணும், ஒரு வழி திறந்துட்டு அற்புதம் செய்வார். எங்க சொந்தக்காரர் ஒருத்தர், அவர் கிறிஸ்தவர் கிடையாது, இந்து சகோதரர். அவர் சுகவீனமாகி படுக்கையில் ஆயிட்டார். இன்னும் ரொம்ப நாள் வண்டி ஓடாது, அந்த மாதிரி ஒரு நிலை கண்டிஷனுக்கு ஆயிட்டார். அப்போ அவர் சொந்தக்காரங்கிறதுனால பார்த்து பேசிட்டு வரணும் அப்படின்னு பார்க்க போனேன். போனா எனக்குள்ள எப்படியாவது இவருக்கு ஒரு சுவிசேஷம் சொல்லி ஒரு ஜெபத்தை பண்ணிடணும் அப்படிங்கிற ஆசையில அவரை போய் பார்த்து, என்ன நல்லா இருக்கீங்களா என்னன்னு கேட்டேன். இருக்கோம் ஐயா. அவர் சொன்னார், மனம் உடைஞ்சு, நான் பிறந்திருக்கவே கூடாது வாழ்க்கையில, நான் அவ்வளவு பெரிய பாவியா, நான் அவ்வளவு பெரிய மோசங்காரன் ஐயா, வாழ்க்கையே மோசம் ஐயா அப்படின்னு சொல்லும் போதுதான் பேசுவதற்கு எனக்கு சந்தர்ப்பம் கிடைத்து விட்டேன்னு சொல்லி, அப்படி சொல்லாதீங்க, இந்த பாவத்தை மன்னித்து நம்மை பரிசுத்தமாய் மாற்றுவதற்கு தான் இயேசு சிலுவையிலே நம்ம தம்மையே பலியாக ஒப்பு கொடுத்தாரு. நம்ம மரணத்தோடு வாழ்க்கை முடிஞ்சிருது இல்லையா? பைபிள்ல மரணத்துக்கு பின்னாலே ஒரு வாழ்க்கை இருக்குது சொல்லி இருக்குது. அதனால நீங்க இப்ப மரிச்சா கூட நீங்க பாவம் மன்னிக்கப்பட்டு ஏசப்பாவை ஏத்துக்கொண்டீங்கன்னா அங்க
சொர்க்கத்துக்கு போயிடலையா அப்படியா, நல்ல வார்த்தை பேசுறீங்க ஐயா அப்படின்னு சொல்லும் போது எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னார். இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன்னு தலையில கை வச்சு ஒப்பு கொடுத்து ஜெபிச்சேன். கண்ணீர் விட்டு அழுதார். ஒரு ஆத்மாவுக்கு சுவிசேஷம் சொன்ன அந்த வாஞ்சியோடு அந்த திருப்தியோடு கூட வர கர்த்தர் உதவி செய்தார். ஜெபிச்சுட்டு வந்து 2 நாள்ல அவர் மரித்து போயிட்டாருங்கிற செய்தி வந்தது. எப்படியோ நம்ம ஆத்மாவை ஆதாயம் பண்ணிடணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். நம்ம நோக்கமே அதுதான். அதான் வளர்ச்சி. ஹல்லேலூயா. மனசுல அந்த தாகம் இருக்கணும். வாய்ப்பு கிடைக்கும் போது எப்படியா சொல்லிடணும். நம்ம அவங்க வைக்கப்படுவாங்களே, என்ன நினைப்பாங்களோ, என்னை அடிக்க வந்துருவானோ, இது என்னெல்லாம் நமக்கு வரவே கூடாது. பிடிக்கலையா சொல்ல கோவப்படுறாங்களா, வேண்டாம் பிரதர், ஆண்டவர் உங்களை நடத்துவார். நான் ஆண்டவர் மேல் அன்புனால சொன்னேன் அப்படின்னு சொல்லி அந்த பிரச்சனை வராமலும் நம்ம பாதுகாத்துக் கொள்ளலாம். ஒருவேளை அதுவே பிரச்சனையாய் உங்களை அடிக்க வந்துட்டான்னு வைங்க, அந்த ஏரியாவே அசைக்கப்பட போகுதுன்னு அர்த்தம். கர்த்தர் ஒரு பெரிய எழுப்புதல் அங்க தர போறாருன்னு சொல்லி அர்த்தம். ஆகவே பிரச்சனைக்கு பயப்படக்கூடாது. ஆத்ம பாரத்தோடு ஆண்டவரை பற்றி அறிவிக்கணும். ஊழிய தாகம் நமக்குள்ளே வரணும். அப்படிதான் அந்த சமாரிய பெண் ஊரையே கூட்டிட்டு வந்துட்டா. அப்புறம் ஆண்டவர் அவங்களுக்கு எல்லாம் சொல்லி ஆண்டவரை பத்தி அவங்க ஏற்றுக்கொண்டோன்னு சொன்னாங்க. நீ சொன்னதுனால மாத்திரம் இல்ல, நாங்களே பார்த்து அறிந்து அவர் உலக ரட்சகர் என்று விசுவாசிக்கிறோம் என்று சொன்னார்கள். அப்ப சொல்வதற்கு ஒரு ஆள் தேவை, தூண்டுவதற்கு ஒரு ஆள் தேவை. அதுதான் வளர்ச்சி. அந்த நபராக கர்த்தர் உங்களை பயன்படுத்த விரும்புறாரு. அதனால உங்க கூட படிக்கிறவங்க, வேலை செய்யறவங்க, உங்க ஃபேமிலியில் இருக்கிறவங்க வாய்ப்பு கிடைக்கும் போது பக்குவமா ஆண்டவரை சொல்லிருங்க. அந்த ஆத்துமாக்களை கர்த்தர் தொடுவாரு. அல்லேலூயா. பாஸ்டர் வந்து ஊழியக்காரரா கர்த்தர் வச்சிருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. லட்சுமி நாராயணனை தான் கர்த்தர் பாஸ்டரா மாத்தி இருக்கிறார். நரேன் பால் என்று சொல்லி ஒரு ஆமைன்னு சொல்லுங்களேன். எப்படி இவங்க ஃபேமிலிக்குள்ள இயேசு வந்தாரு? இயேசுனாலே பிடிக்காது. ஆனா முதல்ல இவங்க அம்மாவை ஆண்டவர் தொட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். தேவனுடைய வழிகள் ஆச்சரியமானவைகள் பாருங்க. அப்போ யாரையோ ஒருத்தர் தொடுவாருங்க. அப்போ உங்க மூலமா இப்படி யாரையோ தொட விரும்புறாரு. எத்தனையோ மக்களை தொட்டு சந்திக்க விரும்புறாரு. இவங்களா ஏற்றுக்கொள்ள மாட்டாங்கன்னு நினைக்காதீங்க. அவங்க வெளியே தான் அப்படி, ஆனா உள்ளுக்குள்ள ஒரு ஏக்கம் இருக்கும். ஐயோ சமாதானம் இல்லையே, ஐயோ நிம்மதி இல்லையே, இவ்வளவு கடவுளை கும்பிட்டு என் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லையே. அப்ப நீங்க சொல்ற ஒரு வார்த்தையிலே அப்ப எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஜெபித்தால் கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றி விடுவார். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவராலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அப்ப நம்ம எதுல வளரணும்? ஊழியத்தில் ஆத்தும பாரமுடையவர்களாய் மாறுவதில் வளர்ச்சி அடையணும். அதாங்க ரொம்ப முக்கியம். அதான் ரொம்ப முக்கியம். எனக்கெல்லாம் ஆசை, கோடிக்கணக்கான ஜனங்களுக்கு ஆசீர்வாதமா மாறி ஒரு அசைச்சிட்டு தான் பரலோகத்துக்கு போகணும். என் ஏக்கம், தாகம் எல்லாமே அதுதான். ஆனா நிச்சயமா அதை கர்த்தர் செய்வார். இதை சொல்லும் போது பைத்தியக்காரத்தனமா தெரியலாம். ஆனா நான் அதை பத்தி எல்லாம் கவலைப்படல. பாலியங்கிச சபையில 5 விசுவாசிகள் தான் இருப்பாங்களாம் ஆரம்பத்துல. எத்தனை? 5. அதுல 1 அவரு, இன்னொன்னு அவர் மனைவி, இன்னொன்னு ஒரு மாமியார். அது போக எத்தனை பேர் தான்? 2 பேர் தான். கர்த்தர் அவருக்கு தரிசனம் கொடுத்தாராம். 3000 ஆத்துமாக்கள் உன் சபைக்கு தர போறேன்னு. 3000 ஆத்மாக்களை தர போறோன்னு இவர் அதை விசுவாசித்து கேரக்டர் அப்படியே மாறி பிரசங்கம் பண்ணும்போது முன்னாடி இருக்கிற 4 பேரை பார்க்க மாட்டாராம். 3000 பேருக்கு பேசுற மாதிரி கத்தி பிரசங்கம் பண்ணுவாராம். உடனே ஒரு நாள் பாஸ்டருடைய மனைவி வந்து சொன்னாங்களா, உங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிட்டா? 3 பேர் உட்காந்துட்டு 3000 பேர் இருக்கான்னு சொல்றீங்க? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப அவர் சொன்னாரா, உங்க அண்ணனுக்கு தெரியல, அது என் அண்ணனுக்கு அது தெரியுது. அல்லேலூயா. அவர் எப்பவுமே வேடிக்கை ஒரு காரியம் சொல்லுவாரு. அப்போ குழந்தை எங்க இருக்கு அப்படின்னா, குழந்தை கர்ப்பத்தில் இருக்கு. 10 மாசம் கழிச்சு தான் வெளியே வரும். அதே போல என் ஆத்துமாவில் அந்த தரிசனம் இருக்கு. 3000 பேரு வரப்போற மாதிரி தரிசனம் இருக்கு. ஏற்ற வேளையில டெலிவரி ஆகிற மாதிரி கர்த்தர் அந்த தரிசனத்தை நிறைவேற்றுவான்னு சொல்லி அப்படியே பேச 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 அந்த என்னடா கடந்து ஒருத்தன் கத்தியில் கிடக்கான்னு சொல்லி வெளியே இருந்து கல்ல தூக்கி போடுவாங்களாம். கல்ல தூக்கி போட்டா கர்த்தர் ஒரு ஆத்மாவை உள்ளே கொண்டு வந்து போட்டுட்டார் அப்படின்பாரு இவரு.
ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்படியே வேடிக்கை பார்க்க வந்தார்கள். அற்புதம் நடந்தது. 3000 ஆத்துமாக்களை கர்த்தர் கொடுத்தார். அவர் சொல்றார், 3000 ஆத்துமா வந்த உடனே என் நடையே மாறிட்டு. அவர் நடந்து காட்டுறார் பிரசங்கத்துல, நடையே மாறிட்டு. நான் 3000 ஆத்துமாக்களுக்கு பாஸ்டர் அப்படின்னு உடனே கர்த்தர் சொன்னாரா, இல்ல தம்பி, நான் உனக்கு 6000 ஆத்துமாக்களை தரப்போறேன், இதுல பெருமைப்பட்டுறாதன்னாராம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்புறம் 6000 ஆத்துமாக்கள். அப்புறம் கர்த்தர் சொன்னாரா, 10,000 பேர் உனக்கு தரப்போறேன். அப்படியே பெருக 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 கொஞ்சம் ஆத்துமாக்கள் அதிகம் ஆயிட்டாங்க. அப்போ ஒரு மனைவியை கூப்பிட்டு சொன்னாரா, நான் ஊழியம் ரொம்ப சீரியஸ் ஆனதுனால உன் கூட டைமே ஸ்பெண்ட் பண்ணல அதிகமா, நம்ம ஒரு வாரம் டூர் போயிட்டு வரணும்னு கூட்டிட்டு போனாராம். அங்கேயும் போய் ஜெபிக்க ஆரம்பிச்சுட்டாராம். ஜெபிக்க ஆரம்பிச்ச உடனே கர்த்தர் சொன்னாரா, உன்னை டூரு கூட்டு போனது மனைவியோட சந்தோஷமா இருக்கிறதுக்கு இல்லப்பா, நான் உனக்கு இன்னும் லட்சக்கணக்கான ஆத்துமாக்களை தரப்போறேன், அடுத்த தரிசனத்துக்கு ஆயத்தமாவினாராம். மனைவிட்டு சொன்ன உடனே எனக்கு தெரியும் இப்படித்தான் நடக்கும்னுச்சா. அது ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அவ எவ்வளவு அர்ப்பணிப்பு அந்த சகோதரிக்கு இருந்திருக்கு பாருங்க. அப்போ தேவனுக்காக அப்படி அர்ப்பணித்த விளைவு இன்றைக்கு 10 லட்சம் விசுவாசிகள் உலகத்தில் பெரிய சபையை கர்த்தர் வைத்திருக்கிறார். அப்படி ஒரு சபை ஏற்பாடு பண்ணிட்டு அவர் இன்றைக்கு தேவ ராஜ்யம் போயிட்டாரு. ஆகவே பிரியமானவர்களே, கர்த்தர் இந்த சபை அப்படி வளர பண்ண விரும்புகிறார், பெருக பண்ண விரும்புகிறார், ஆயிரங்களை தரப்போகிறார். இருக்க இடமில்லை என்று சொல்லும்படி கர்த்தர் ஜனங்களை தரப்போகிறார். இந்த சபை வளர போகிறது. நீங்கள் வளர போகிறீர்கள். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதான் சொல்லார், வளருங்கள். வளருவது எப்படி அப்படின்னு டாபிக் இனிமே தான் வரணும். ஆனால் டைம் 5 நிமிஷம் தான் இருக்கு. 5 நிமிஷத்துக்குள்ள நான் சிலதை சொல்லிட்டு பாசு கையில் நான் கொடுக்க போறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். வளரணும்னா என்ன செய்யணும்? 1 பேதுரு 2 அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கம் இல்லாத ஞான பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். வளரும்படி, வளர்றதுக்கு ஒரு வழிதான் இருக்கு. என்ன செய்யுங்க? திருவசனமாகிய ஞான பாலின் மேல். குழந்தைகளை பார்த்திருக்கீங்களா? கை குழந்தை, அதான் குழந்தைகளை போல, அப்படித்தானே இருக்கு. புதிதாய் பிறந்த குழந்தைகளை போலன்னு இருக்கு. அந்த குழந்தை எப்போ பார்த்தாலும் வாயில அந்த சப்பு சப்பு சப்புன்னு என்ன செய்யும்? அந்த குழந்தைக்கு அந்த தாயினுடைய பால் அதுதான் மெயின். எப்போ பார்த்தாலும் அதே தான் இருக்கும். அதனால சில வேளை அந்த பிள்ளைகள் தொந்தரவு பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லி நல்ல தாய்மார் என்ன பண்ணான்னா ஒரு ரப்பரை வாங்கி வாயில் வச்சு விட்டுருவாங்க. அதை ஒப்பிட்டு சொல்றாரு பேதுரு, அந்த குழந்தைக்கு அந்த தாயினுடைய பால் எவ்வளவு வாஞ்சையா இருக்குதோ அது மாதிரி இந்த ஞான பால் ஆகிய வேத வசனத்தின் மேல் வாஞ்சியா இருங்க, நீங்க வளருவீங்க அப்படின்னு சொல்றாரு. ஆமென் சொல்லுங்க. வசனத்தின் மேல அளவு கடந்த தாகம் உங்களுக்கு வரணும். சாதாரண தாகம் இல்லை. என்ன தாகம்? அளவு கடந்த தாகம். எவ்வளவு படிச்சாலும் ஒன்று படிச்சுக்கிட்டே இருக்கணும். அது ஒரு வெறியா மாறிடணும். அப்படிப்பட்ட வாஞ்சை வசனத்தை தியானிக்க குழந்தை முதல்ல கை குழந்தை இருக்கும்போது பால் ஆகாரம் சாப்பிடுது. அதுக்கப்புறம் 1 வயசு ஆயிட்டுன்னு வைங்களேன், இன்னும் பால் மட்டுமா சாப்பிடுது? ஆகாரம் மாறுது. ஆமாவா இல்லையா? பிஸ்கட் கொடுக்கும், இட்லி கொடுக்குறோம். அப்புறம் இன்னும் கொஞ்சம் வளர வளர மட்டன் சாப்பிடுது, பிரியாணி சாப்பிடுது, எல்லாம் சாப்பிடுது இல்ல? அதே மாதிரி வசனத்துல முதல்ல குழந்தைக்கு ஏற்ற ஆகாரமும் இதுல இருக்குது, மட்டன் பிரியாணி இதுல இருக்குது. அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ வளர வளர இதே வசனம்தான் கர்த்தர் நமக்கு ஏற்றபடி அதை மாற்றி கொடுப்பாரு. ஆகவே வசனம்தான் முக்கியம். வசனத்தை தியானிங்க, வளர்ச்சி அடைந்து கொண்டே இருப்பீர்கள். அல்லேலூயா. 2வதாக நம்ம வளரணும்னா என்ன செய்யணும்? 1 சாமுவேல் 2 அதிகாரம் 21ஆம் வசனம் சொல்லுது, பின்பகுதியிலே சாமுவேல் கர்த்தருடைய சந்நிதியில் வளர்ந்தான். அப்போ சாமுவேல் அம்மா அப்பாவை விட்டு பிரிஞ்சு ஆண்டவருக்குனே ஒப்பு கொடுத்துட்டாங்க அவனை. அதனால அவன் அங்கேயே தான் வளருதான். ஆலயம், அந்த ஆலயம் சம்பந்தப்பட்ட இடம் அந்த கேம்பஸ்லயே வளர்ந்து தேவனோடையே இருக்கிறதுல இருந்ததுனால அவனை தீர்க்கதரிசியாய் கர்த்தர் மாற்றி விட்டாரு. அப்போ நாம அதிகமா எங்க நேரம் செலவிடணும்? தேவ சமூகத்துல.
ஆண்டவர் பாதத்துல நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஒரு பாதத்துல இருங்க. முழங்கால் போட்டு ஜெபிக்க முடிஞ்ச நேரம் எல்லாம் ஜெபிங்க. சரி, டிராவல் பண்ண வேண்டிய இருக்கு, அலைய வேண்டிய இருக்குன்னா அப்பவும் நீங்க மனதுல இருந்து ஜெபிச்சுக்கிட்டே இருங்க. அந்த ஜெபம் தாகம் தான் உங்களை வளர்ச்சி அடைந்தவர்களாய் ஒரு நாள் கொண்டு வந்து நிறுத்தும். வேற வழியே கிடையாது. மூன்றாவதாக கடைசியாக எபேசியர் 4:14-15 முதல்ல வாசது போல சபையோடு ஐக்கியமா இருந்து சபையிலே 5 விதமான போதகர்கள் ஊழியங்கள் மூலமாய் கொடுக்கப்படுகிற சத்தியங்களை கேட்டு கேட்டு அதை கை கொண்டு ஆவிக்குரிய அபிஷேகத்திலே பெருக 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 உங்களுக்குள்ளே நல்ல வளர்ச்சியை கர்த்தர் தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதன் மூலம் ஏசாயா 44:3-4 சொல்கிறது போல, அதனால் அவர்கள் புல்லின் நடுவே நீர்க்கால்களின் ஓரத்தில் உள்ள அலரச் செடிகளை போல வளருவார்கள். அதனால் வளருவார்கள். இருக்குதா? அதனால எதனால? முந்தின வசனம் சொல்கிறது, தாகம் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். ஆவியானுடைய அந்த பிரசன்ன ஊற்றப்பட ஊற்றப்பட ஊற்றப்படத்தான் நம்ம வளர்ந்து கொண்டே இருப்போம். அல்லேலூயா. ஜெபிக்கும்படி எல்லாரும் எழுந்து நிற்போமா?